நேற்று ஆன்லைனில் ஆனால் டெஸ்ட் அனுப்பலை. நான் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை லைன் பை லைனாக எல்லாமே எடுத்துட்டேன். கான்செப்ட் புரிஞ்சுருந்தீங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சது, ஃபேக்ட்டு எல்லா கொஸ்டினும் எடுத்துருக்கு. ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலும் சரி, ஃபேக்ட் கேட்டாலும் சரி, மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கேட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். அப்புறம் கான்செப்டுவலாக டேரெக்டாக இது இல்லாமல் மறைமுகமாக கேட்பாங்க, இது புரிஞ்சிருந்தால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது எப்படி சார் அட்டன் பண்ணணும்? ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அதேமாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க, ஃபைல் பண்ணிகிட்டே வாங்க. எப்போ வேணாலும் எடுத்து டெஸ்ட்டு ஃப்ரீ டைமில் போட்டு பார்க்குறேன். ஒரு டவுட் இருக்குது எக்ஸாமுக்கு முன்னாடி தெரியாத மட்டும் புக்கில் எடுத்து பார்த்துக்கோங்க, இல்லை வீடியோ பாருங்கள், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மை சுற்றி உள்ள பருப்பு 6வதுல அணுக்களின் அமைப்பை பற்றி கண்டறிய பயன்படும் நுண்ணோக்கிகள் என்னென்ன? ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அப்புறம் ஊடுபுலை டனலிங்கா டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அட்டாமிக் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப் தமிழில் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அங்கே இங்கே வித்தியாசமாக இருக்குல்ல ஆன்சரு. ஸ்கேனிங், சரி, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, இன்னொன்று டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். வாயுக்களின் துகள்கள் இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு, சரியா தப்பா? சரி, ஈர்ப்பு விசை கம்மி, அதனால தான் தள்ளி போயிடுறாங்க. ஈர்ப்பு விசை ஏன் குறைஞ்சது? அந்த வாயுக்களினுடைய ஆட்டமுக்கு இயக்காற்றல் அதிகமாகிடுச்சு. எதனால் இயக்காற்றல் அதிகமாச்சு? எனர்ஜி கிடைச்சதுனால. அதுக்கு எனர்ஜி ஹீட்டு கிடைச்சதுனால, ஆற்றல் கிடைச்சதுனால. வெரி குட், சரி. இப்படி அதோட ரிலேட்டட்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் போய் ஓகேவா? சரி. அடுத்தது, திரவங்களின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகம். அதாவது இதோட கம்பேர் பண்ணும் பொழுது, திண்மத்தோட கம்பேர் பண்ணும், துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது, தள்ளி இருக்கும். எனவே அவை எளிதில் நகரும். தண்ணி கவனிச்சிங்கன்னா தெரியும். அதில் அரிசியை போட்டு பாருங்கள், அரிசி துகள்கள் பார்ட்டிகள் ஏதாவது தெரிகிற மாதிரி அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி. இதோட எதில் அதிகமாக இருக்கும் கேப்பு? வாயில் அதிகமாக இருக்கும். இதோட வேகமாக அது என்ன ஆகும்? அது நகரும். அந்த எஃபெக்ட் பேர் என்னன்னு பார்த்தோம்? ப்ரௌனியன் இயக்கம். திரவங்களின் துகளுக்கு இடையே ரைட். காற்று மற்றும் பால் ஆகியவை தனிமங்கள். கூழ்மமா? காற்று கூழ்மமா? ரெண்டுக்கு காமனானது என்னது? கலவை. தனிமம் அல்ல, தவறு. கலவை. எத்தனை தடவை பார்த்தோம் கலவை? நம்ம குடிக்கிற தண்ணி கொண்டு கலவை தான், பியூர் வாட்டர் கிடையாது, கலந்துருக்கும். கலவைன்னா என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமமோ கலவைகளோ அல்லது ரெண்டுமோ கலந்துருக்கும். ஒரே வகையான தனிமம் அல்லது ஒரே வகையான சேர்மம் இருந்தால் அது பேர் என்னது? இது தனிமம், அது சேர்மம். ரெண்டுமே என்னது? பியூரு. கலவை இம்பியூர், சுத்தமானது கிடையாது. அடுத்தது, 22 கேரட் தங்கத்தில் உள்ள பகுதி பொருட்கள் எவை? தாமிரமும் தாமிரம் தான் காப்பரு. அங்கே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 22 கேரட் தங்கத்தில் உள்ள பகுதி பொருட்கள். தங்கத்தை சொல்லாமல் விட்டுட்டீங்களே, தங்கம் தானே அதிகமாக இருக்கும். தங்கம், செம்புக்கு பொதுவாக காட்மியை சேர்த்துருப்பாங்க, வேற ஏதாவது சேர்த்திருப்பாங்க. 22 பியூரு. இது வந்துட்டு கலவை. பியூர் கோல்டு இருக்குல்ல, அது எத்தனை கேரட் இருக்கும்? 24 கேரட். அப்போ பகுதி பொருள் தங்கம், காப்பரு, காட்மியம், இது ரெண்டில் அல்லது. இதில் 22 கேரட்டா? 22 கேரட் தங்கம் இருக்கும். 22 கேரட்னா எவ்வளவு? 91.6% தங்கம் இருக்கும். மிச்சம் 8.4% காப்பரோ அல்லது காட்மியமோ மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, டிஞ்சரில் உள்ள பகுதி பொருள். ஆல்கஹால், அயோடின். வெரி குட். ஆல்கஹாலும் அயோடின். சரியா? தங்கம் அல்லது தாமிரம்
தங்கம் அல்லது காட்மியம் அதோட கலவை. அயோடினும் ஆல்கஹாலும் கலந்தது அதானது டிஞ்சர். டிஞ்சர் எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஆன்டிசெப்டிக், புரை தடுப்பான் தமிழில், இங்கிலீஷில் ஆன்டிசெப்டிக். எல்லாமே கொஸ்டின் பார்த்துக்கோங்க. துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணியிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகிற முறைக்கு என்ன பெயர்? அது என்ன விசைன்னு கேட்கலாம். மைய விலக்கு விசை. உலர்த்தப்படுகின்ற அல்லது உலர்த்தப்பட பயன்படும் விசை எது அப்படின்னு கொஸ்டினை மாற்றிக்கணும். மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசைக்கு எதிரான விசை எது? ரெண்டு எப்படி இருக்கும்? அளவில் ஈக்குவலாக இருக்கணும். குவான்டிட்டி ஈக்குவலாக இருக்கும். ரைட். நேற்று கூட பார்த்தோமா? ரைட். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். நெல்லின் எந்த பகுதி கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் பயன்படுகிறது? உமி மேலே உள்ள அந்த மேலே தோல். நீர் வடிகட்டிகளில் பயன்படும் முறை எது? எதிர் சவ்வூடு முறை. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஆமாம், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஆர்ஓ. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். டிஞ்சரு அயோடின் ஆல்கஹால் தான். புரை தடுப்பான்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு. அது வேற. அது புரை தடுப்பான்ல, அது க்ளீன் பண்ணுறது. ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குல்ல, அது க்ளீன் பண்ணுறது. புரை தடுப்பான் கிடையாது. க்ளீன் பண்ணிட்டு வந்துடும், அவ்வளோதான். புரை தடுப்பானா டிஞ்சர் வைக்கிறாங்களே அதுதான். அதில் தான் அயோடின்னு இருக்கும். பரவாயில்ல, தப்பு கிடையாது. அடுத்தது. இது அதுதான் ஆன்சரு. இங்கே பாருங்க. எத்தனாவது கேள்வி? மைய விலக்கு முறை உமி போட்டாச்சு. எதிர் சவ்வூடு பரவல். ஆர்வம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். நுண்ணுயிர்களை கொள்வதற்கு நீர் வடிகட்டிகளில் பயன்படும் கதிர் எது? புற ஊதா கதிர். யூவிரஸ். புற ஊதா கதிர்கள். அடுத்தது. பருப்பொருள்களால் ஆனதல்ல ஒளி. இது வந்து என்னது? ஆற்றல். பிரபஞ்சம் எத்தனை பூதங்களால் ஆனது? பஞ்சபூதம்லாம் இல்லை, 2 பூதம். சரியா? சரி. என்னென்ன 2? கருப்பொருள். இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க. அப்படி இங்கே என்ன இடங்க முடக்க போட்டு உட்காந்துருக்கீங்க? ரெண்டுக்கு என்ன டெஃபினிஷனு? பருப்பொருளுக்கு என்னென்ன இருக்கணும்? நிறையும் கொள்ளளவு, மாசும் வால்யூம் இருக்கணும். அதுதான் பருப்பொருள். அது இல்லாது ஆற்றல். ஆற்றல் என்ன பண்ணும்? வேலையை செய்யும். வேலைன்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். இதெல்லாம் புரிஞ்சிருந்தா எல்லா கான்செப்டுவல் கொஸ்டினில் ஆன்சர் போட முடியும். அந்த லைட்டு போட்டுக்கோங்க. F1 சாரி L1. அப்போ ஒளி தான் என்னது? ஆற்றல். காற்று கிடையாது. ஒரு படத்தில் டைலாக் வரும் பாரு, காற்றெல்லாம் விற்று காசாக்கிட்டானுங்க, ஊழல் பண்ணிட்டானுங்க. காற்று கிடையாது, அது மின் ஒளி அலை. அது நம்ம தெரியாதனால ஊன்னு கை தட்டிட்டு வந்துட்டோம். எல்லாம் மாடு மேய்க்கிறவனுக்கு மாட்டுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கேட்குற முன்னாடி கூட்டம் தெரியுமா? இளைஞர்கள் கூட்டம். அறிவு இல்லாமல் இருக்கும். 400 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லிலிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது. இதோட பருமன் என்னவாகும்? 400 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்ட இது கிண்ணத்தில். ரைட். அதோட கொள்ளளவு ரைட் 200 மில்லிலிட்டர். தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் அகற்றலாம். அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுகளை டேஸ் முறையில் நீக்கலாம். இது புக் பேக் கொஸ்டின். தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனற்றுள் அவசியம் தேவைப்படுவது? காற்று. கலவையினை வடிகட்டி டேஸ் முறையில் பிரித்தெடுக்கலாம். டேஸ் கலவையினு வரணும். டேஸ் கலவையினை வடிகட்டி டேஸ் முறையில் பிரித்து. திடப்பொருள் நீர்மமா? ஆமாம், திடப்பொருள். பின்வருவனவற்றுள் கலவை அல்ல.
தூய நீர் அப்படி வரணும். தூய நீர்னு வரணும். எல்லாமே கலவை தான். குடிநீர் கூட வந்து என்னது கலவை தான். தூய நீர் டிஸ்டில் வாட்டர் இருக்குல்ல, அதான் கலவை கிடையாது. பருப்பொருள் என்பது டேஸால் ஆனது, அணுக்களால் ஆனது. திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஸை விட குறைவு, திரவத்தை விட குறைவு. அதுக்கப்புறம் தான் வாயு. நெற்பயிலிருந்து நெல்லை டேஸ் முறையில் பிரித்தெடுக்கலாம், கதிரடித்தல். வெரி குட். உப்பு மாவிலிருந்து டேஸ் முறையில் மிளகாயினை நீக்கலாம், கைகளால் எடுத்தல். நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்க டேஸ் முறை பயன்படும், தெளிய வைத்து இருத்தல். குழாய் கிணறுகளிலிருந்து பெறப்படும் நீர் பொதுவாக டேஸ் நீராக அமையும், கலவை. குடிநீர் அப்படி கூட வச்சுக்கலாமா? இருங்க, ஆன்சரில் பார்த்துக்கலாம். நானே போடல, ஆன்சர் போடல. கலவை நீர் கலவை தான் அது. ஊசி, பென்சில் மற்றும் ரப்பர் வளையம் இவற்றில் டேஸ் காந்தத்தால் கவரப்படும். ஊசி. சரியான தவறா? சரியான. காற்று அழுத்தத்திற்கு உட்படாது, உட்படும். அழுத்தம் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? மாலிகுல்லாம் சுருங்கி வந்து அதோட இயக்க ஆற்றல், அதாவது வெப்பநிலை குறைஞ்சிரும், குறைஞ்சி லிக்விடாக மாறிடும். அப்படி தானே பண்ணியிருக்காங்க. எல்பிஜி கேஸ்லாம் லிக்விடாக வருது. ஓகே, அதெல்லாம் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கணும். மார்க் வந்தால் சரின்னு போயிட்டே இருக்கக்கூடாது. ரிவிஷன் பண்ணி லைஃபுக்கு முதல்ல அப்ளை பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அங்கே மார்க்லாம் வந்துடும். சும்மா போய் எழுதிட்டு வரலாம். திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை, அப்படியா? இல்லையா? இருக்குது. அதனால தான் லிட்டரில் தானே அளந்து கொடுக்குறாங்க பருமன். ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு. வடிவெல்லாம் கிடையாது. எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை பெறும். தவறு. திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன. நகருமா? நகராது. ஏன்னா டைட்டாக நெருக்கமாக பேக் ஆகிருக்கும். திரவம் வாயில் உள்ள திண்மங்கள் தான் என்ன ஆகும்? கேப்பு, இடைவெளி இருக்கும், நகரும். அதில் வாயில் இருக்கிறது ரொம்ப வேகமாக நகரும், தண்ணியில் இருக்கிறது ஒன்று மேலே ஒன்று நழுவும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். அவன் கேட்குறான், கேட்கல, நமக்கு லைஃபுக்கு புரிஞ்சிருக்கணும். சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவும் பொழுது வடிகட்டுதல் மூலம் நீர் பிரித்தெடுக்கலாம். சரியா? சரி. திடப்பொருட்களிலிருந்து நீர்மப் பொருட்களை பிரித்தெடுப்பதற்கென பயன்படுத்தப்பட்டும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே. திடப்பொருளிலிருந்து நீர்மப் பொருள் சல்லடையா? கரெக்டு தான். எது? டீ தூள் இதெல்லாம் வடிகட்டுறோமா? சரிதான். தானியத்தையும் உமையும் தூற்றுதல் முறையில் பிரிக்கலாம். கரெக்டா? கரெக்டு. காற்று ஒரு தூய பொருள். தூய பொருள் அது இல்லை, கலவை, மிக்சர். வண்டலாக்க முறை மூலம் தயிரிலிருந்து வெண்ணெய் பிரித்தெடுக்கலாம். வண்டலாக்கல் முறையா? இல்லை. வண்டல்னால் சேராக இருக்கணும், படியை வச்சு அது மாதிரி பண்ணுறது, கலக்கி விட்டு எடுக்கிறது இல்லை. எது? அதுக்கு பேர் என்னது? கடைதல். மற்ற சுற்றுறது மைய நோக்கு விசை. மற்ற சுத்தியிலும் உருவாகக்கூடிய அந்த மைய நோக்கு விசைனால் உருவாகக்கூடியது என்னது? மைய விலக்கு விசை. இப்போ மற்ற சுத்தியிலும் இருக்கக்கூடிய அந்த தயிர் தெரித்து மேலே போய் அடித்து தண்ணியில் உள்ளே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டு, புரோட்டீன் எல்லாம் என்ன ஆயிரும்? தனியாக வந்துடும், பிரிஞ்சு வந்துடும். திண்மம் கடினத்தன்மை. வாயு மென்மையானது, துகள் லேசானது. எப்படியோ ஒன்றுது. மென்மை. கடினம்னா உடைக்கிறது, மென்மை தான் சொல்லணும். லேசுன்னு சொல்ல முடியாது. வெயிட்டு, எடை அதோடு வரும்பொழுது அதை சொல்லணும். மென்மை. லேசுன்னு போடக்கூடாது, தப்பு. அது எடையை குறிக்கிறது. சரியா? லேசாக இருக்கிறதுங்கிறது எடை. மென்மை. கடினம்னா மென்மை. துகள்களிடையே அதிக இடைவெளி உடையது வாயு. திண்மம் துகள்களுக்கிடையே குறைவான இடைவெளி இருக்காது, இடைவெளியே இருக்காது. திண்மம் குறிப்பிட்ட வடிவம்.
திரவம் அல்லது வாயு கொள்கலனின் வடிவம். உமி தானியங்கள் கம்மா போட்டுக்கோங்க. தூற்றுதல். மரத்தூள் சுண்ணக்கட்டி கையால் எடுத்தல். வடிகட்டுதல். சரி, கையால் எடுத்தலே வச்சுக்கோங்க. சுண்ண கட்டியாக இருந்தால் மாவாக இருந்ததுன்னா அவன் தண்ணியில் போட்டு அதுவும் வடிகட்டி செட் ஆகாது, சளிச்சு தான் எடுக்கணும். சரி, கையால் எடுத்தல் இதை மாற்றிக்கங்க. சூடான எண்ணெயிலிருந்து முறுக்கினை எடுத்தல் என்னது? வடிகட்டுதல். காஃபியை வடிகட்டிய பின் அடியில் தங்கும் காஃபி தூள் படிய வைத்தலா? படிய வைத்து. படிய வைத்து இருத்தல். இரும்பு காந்தம் கலவை, உளுந்தம்பருப்பு கடுகு கலவை உருட்டுதல். சைஸாக ரெண்டுமே உருண்டையாக இருக்கா? அப்போ உருட்டினோம்னா பெருசு உள்ளதெல்லாம் நகர்ந்து வந்துடும், கடுகுலாம் அங்கேயே நின்றுக்கும். அதான் உருட்டுதல். இதுக்கு வந்து என்னது? காந்த பிரிகை. அவ்வளோதான் 6th. இதுக்கு மேலே கேட்க முடியாது இல்லையா? எல்லாமே ரிவிஷன் ஆகிடுச்சு. சரியா? புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா எத்தனை தப்புன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் இந்த சரியா தவறா இதெல்லாம் கான்செப்ட்லாம் என்னது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பானுங்க. இதேமாரி எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சிட்டிங்கனாக்கா அப்புறம் அந்த போன தமிழ் கொஸ்டின்லாம் பார்த்து பயப்படவே தேவையில்லை. ஒழுங்காக வரணும், கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. புரிஞ்சதை வச்சு தானே போட்டிங்க. இந்த மாதிரி கேட்பன்னு தெரியாது, எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும், பார்த்து அடிச்செல்லாம் நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்போ எழுத முடிஞ்சதில்லை அவங்களால. அதான் நீங்கள் உங்களை நம்பணும்.